உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், ஒவ்வொருவரும் தங்களது தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டால் பசுமையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கும் நடைமுறை இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்றும், அதற்காக பொதுமக்கள் இப்போதே தயாராக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் ஆகும் என குறிப்பிட்ட அவர், பிரதமர் நரேந்திர மோடி முன்னெடுத்து வரும் தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தில் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.